சைடுல வரல ஐடியா தெரியலையா சரி கூட்டத்தோட வடகொழியூர் பேராட்சியில் நடந்த ஒரு அவலத்தை சொல்வதற்காக நாங்கள் கலெக்டரிடம் புகார் மனு கொடுக்க வந்துள்ளோம். மேலும் வடகொழியூர் பேராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளை முறையாக ஏலம் விடாமல் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் செயல் அலுவலர் மூவரும் சேர்ந்து முறையாக டெண்டர் விடாமல் அவர்களாகவே தங்களுக்கு இஷ்டப்பட்ட நபர்களுக்கு கொடுத்து திமுக அரசுக்கு வருவாய் இழப்பீடு செய்து திமுக அரசுக்கு கெட்ட பெயர் உண்டாகும் அளவுக்கு இருக்கிறது நிலைமை. இதை கூறுவதற்காக தான் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வந்துள்ளோம். மேலும் இதனால் வள்ளியூர் பகுதியில் உள்ள வியாபாரிகள் மத்தியில் பெரும் அதிருப்தி உண்டாகிறது. மேலும் இதனால் திமுக அரசுக்கு கெட்ட பெயரும் உண்டாகிறது. மேலும் இது வருங்காலத்தில் 240 தொகுதியை பிடிக்க வேண்டும் என்று தலைவர் கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ராதாபுரம் தொகுதி திமுக அரசின் கோட்டை. அது இந்த பிரச்சனையினால நாளைக்கு ஓட்டு உழாத அளவுக்கு திமுக அரசுக்கு பெரும் கெட்ட பெயர் ஏற்படுகிறது. இதனை சரி செய்வதற்காக நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். வந்திருக்கிற 10 கவுன்சிலர்கள்ல 8 கவுன்சிலர்கள் 9 கவுன்சிலர்கள் திமுகவை சேர்ந்த 9 கவுன்சிலர். மொத்தம் வடக்கு பேரை 18 வார்டு இருக்கு. 18 வார்டுல 18 வார்டு இருக்கு. 10 கவுன்சிலர் வந்திருக்கோம். 10 கவுன்சிலர் 9 திமுக. 18/12/2024 ஃபர்ஸ்ட் ஆள் கடை ஏலம் விடாமலே டெண்டர் விட்ட மாதிரி அவங்கள வேண்டும் கடை ஒதுக்கி இஷ்டம் கொடுத்துட்டாங்க. சிண்டிகேட் அமைத்து மிக குறைந்த வாடகை பஞ்சாயத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை இழப்பு ஏற்படுத்தி தளபதி தமிழக முதலமைச்சருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அவங்க சுயநலத்துக்காக பணத்தை வருவாய் இழப்பை ஏற்படுத்தி அரசு கெட்ட பெயர் ஏற்படுத்திட்டாங்க. அந்த டெண்டர் விடப்படாத போலியா ஆவணம் காட்டி டெண்டர் விடப்பட்டதாக கணக்கு கட்டிருக்காங்க. அந்த டெண்டர் ரத்து செய்து புதுசா டெண்டர் விடணும். முறைப்படி கலெக்டர் தலைமையில டெண்டர் விட்டு கலெக்டர் தலைமையில ஏலம் நடக்கும். அதான் நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். அரசுக்கு எந்த கெடுப்பும் ஏற்படக்கூடாது. தமிழக முதலமைச்சரை 20 கண்டிப்பா ஜெயிப்போம். ராதாபுரம் தொகுதி திருப்பி திமுக தான் பிடிக்கும். ஆனா அதுக்கு இந்த ஒரு தடையா இருக்கக்கூடாது என்பதை தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கவனத்துக்கு தெரிவிக்கிறோம். யாருன்னு அந்த கடையை டெண்டர் எடுத்துருக்காங்க, யாரு இது பண்ணிருக்காங்க அதை அக்கா சொன்னாங்களா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவங்ககிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அவங்க சபை எதுவும் தெரியாது. அவங்க நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவங்க எதுவும் தெரியாது. ஆமா சவனாருக்கு இந்த சம்பந்தம் தெரியாது. அவங்க தெரியப்படுத்தல. நாங்க கலெக்டர் பார்த்து தெரியப்படுத்தி அது கூட தான் நாங்க முறைப்படி நடக்கிறோம். யார் அந்த கடையில இது பண்றாங்க? எல்லாமே சிண்டிகேட் அமைத்து அவங்களுக்கு ஒரு இது விடாம எல்லா கடையுமே 10,000 தான். பாருங்க, அதாவது ஏலம் விட்டு ஒரு புதுசா ஒரு வணிக வளம் கட்டி ஏலம் விட்டுருக்காங்க. அந்த வணிக வளத்தை பாருங்க, ஒரு 22 கடை. அதுல மட்டும் ஒரு கடை 55,000 56,000 இருக்கு. குறைஞ்சபட்சம் 20,000 இருக்கு. இந்த பசால் கடை அது வணிக வளம் ஓரம் ஒதுக்குறமா இருக்கு. அது 55,000 60,000 30,000 30,000 வாடகை போயிருக்கு. இந்த பசால் உள்ள கடைகள் பூராமே 10,000 தாண்டல. இந்த பாருங்க ஆதாரம் தான் இருக்கு. அந்த சிண்டிகேட்ல யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்க? சிண்டிகேட்ல யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்க? சிண்டிகேட் மெம்பர் அட்டாச் சொன்னாங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. துணைத் தலைவர் ஈஓ. ஐயா பேர்
வைஸ் பிரசிடென்ட் கண்ணன் ஈஓ என்ன கட்சி வருது? ஈஓ சுப்பிரமணியன் என்ன கட்சியில் இருக்காரு? இந்த கட்சியில இருக்காங்களா? என்ன கட்சியில் இருக்காரு? திமுக தான் எங்க கட்சி தான். அவரை கிடையாது. திமுக வந்து விரோதம் சொல்லிருக்காரா? ஆமா, கட்சிக்கே கெட்ட பேர் ஏற்படுத்தி செயல்படுறாரு. மக்களுக்கு நல்லது செய்து கிடையாது. நாங்க கவுன்சில பல முறை போர்ட்ல முறையிட்டோம், எந்த கிடையாது. மினிட் புக்கை இது வரைக்கும் யாரும் பார்த்து கிடையாது. 3 வருஷம் ஆகுது, எழுத்து போட்டு கிடையாது. வரவு செலவு, அதாவது வரவு செலவு ஒவ்வொரு மாசமும் வரவு செலவு மினிட்ல தீர்மானத்தில் வைக்கணும், வைக்கிறதே கிடையாது. கேட்டா கிளப்பி பார்த்துக்கோ, கிளப்பி மீட்டிங் முடிச்சு முடியும். மீட்டிங்ல தான் கேள்வி கேட்க முடியும். முதல்ல தபால சேர்த்தாதான் படிச்சு தானே கேள்வி கேட்க முடியும். அது வாய்ப்பே கிடையாது, யாரும் பேச முடியாது. இப்ப திரும்ப அந்த டெண்டர் விடலன்னா அடுத்த கட்டமா என்ன? உண்ணாவிரதம் தமிழக முதலமைச்சர் தெரியப்படுத்துவோம், சபாநாயகருக்கு தெரியப்படுத்துவோம், மாவட்ட செயலர் தெரியப்படுத்துவோம். அவங்க முறைப்படி நடவடிக்கை எடுத்து கேன்சல் பண்ணலாம். நாங்க 10 கவுன்சிலரும் உண்ணாவிரதம். வேற இது முதலமைச்சருக்கு